ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. ஸோ சண்டே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆல்வேஸ் இந்த கிச்சன். ஆனால் இன்னைக்கு லஞ்சுக்கு என்னன்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. புளிக்குழம்பா? ஓகே, இது தீயல். அதான் பார்த்தேன். மாங்கா கோஸு, உருளைக்கிழங்கு. இது ஏன் மஞ்சள் பொடி மட்டும் பிள்ளை இருக்கா? ஓகே, இங்கே பொட்டேட்டோ சில்லி போட்டு பீட்ரூட் துவரன். வத்த குழம்பு சூப்பராக வச்சிருக்கிய. ஸோ அம்மா வீட்டுக்கு வந்து லேட் லஞ்ச் சாப்பிட்றேன். இந்த மட்டன் மட்டும் நான் செஞ்சு கொண்டு வந்தது, மற்றது எல்லாமே அம்மாவோடது. அம்மா செஞ்சது அம்மாவோட தான். மாங்காய் சீசன் முடிய முன்னாடி மாங்காய் ஒரு வழி ஆக்கிடலான் இருக்கு, அப்படி தானே? ஸோ இப்போ நான் அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பால் என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் வெந்துடுச்சே. ஆமாம், ஜாகரி பொடியா இல்லை ஒயிட் சுகர் போட போறியா? ஆமாம், நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா ஒயிட் சுகரே போடு. ஒயிட் சுகரு, பாலும் ஒயிட் சுகரும் ஊற்றி சாப்பிடும். வெந்தாச்சு நல்லா. ஜஸ்ட் ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ்க்கு 2 டீஸ்பூன் சுகர் ஊற்றி கிண்டிடும். லைட்டாக மைல்டாக பால் விடு. அணைச்சி பால் ஊற்றி. ஆமாம், நல்லா அழகாக வந்துடுச்சு. பால் கொஞ்சோண்டு விடு. ஆமாம், விட்டு ஒன்று. ஜாகரி போடல. யூஸ்வலாக ஜாகரி போட்டுட்டு பால் ஊற்றினா தெரிஞ்சிடும். போதும். ஓகே, என்னோட ஃபேவரட். ஏதாவது பண்ணு கேட்பேன் அம்மிட்ட. அந்த காலத்துல அந்தால எங்க அம்மா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்தால எங்க அம்மா இந்த ஜவ்வரிசி பாலை காய்ச்சி அந்தால தருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏதாவது இனிப்பா சாப்பிடணும் போல இருந்துன்னா நம்ம இந்த ஜவ்வரிசி பாலை காய்ச்சி தான் போதும். ஏலக்காய்லாம் போடக்கூடாது. ஐயே, நீ பாயசமா கிண்டுக. இந்த விடு. இல்லை விடு, நான் சூடாகவே குடிப்பேன். கொஞ்சம் வேணா விடு. சுகர் மைல்டாக தான் இருக்கும். ஆமாம், ரொம்ப இனிச்சா அது பாயாசம். ஆமாம், இது வந்து மைல்டாக. எனக்கு டீ வேண்டாம், நான் இதை குடிச்சுக்கிறேன். ஓகே, யார் இருக்கா? ஏய் மித்து, இங்க பாரு. ஹாய் மித்ரா. ஆடுது பாருங்க. என்னது? என்னது? எங்க போய் வாங்கிட்டு வர? பெருமை செஞ்சால இன்னைக்கு. கனி பார்ப்போம். அழகா செஞ்சிருக்கால. உன் கையில் என்னது? கையிலேதான் சும்மா அன்னைக்கு ஆவியா இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். எது சுட்டுச்சு? சும்மா இது எனக்கு மித்ரா. உனக்கு வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உனக்கு இதே மாதிரி ஒன்று பட்டினல காலில். அது யாரை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது? என்னையவா? பார்லி தண்ணி கொதிக்கிற அந்த ஸ்டோரியை சொல்லு. குழந்தை பிள்ளைண்டா இருக்கும்போது 8-9 மாதம், நிற மாதம், 8 மாதமும் என்னமோ நிற மாதம் தான். வயிறு கூட பெருசு. அதனால என்ன பண்ணேன், பார்லி. அப்போ வந்து நாங்கள் பார்லி குடிப்போம். ஒரு பானை நிறையா பார்லியை போட்டு தண்ணி போட்டு பொறவாசலில் வச்சுருந்தேன். அதை அந்தால இப்படி தூக்குனேன்னா, இப்படி தூக்குனேன், கீழே போட்டுட்டேன். அது காலில் பட்டு, இந்த வலது கால் பட்டு தோல் என் கண்ணு முன்னாடியே டக்கு டக்கு டக்குன்னு உருகி. அதனால உரியும் போது எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் வலின்னு சொன்னா துடிச்சுட்டேன். இந்த சோபால தான் அங்கேயும் இங்கேயும் பிறண்டேன், இப்படியும் உருண்டேன். வயிறு வேற இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஐயோ, காந்திலே
அதுன்னு அப்படியே இது பண்ணேன். அப்போ மாடியில் நம்ம வாடகை கொடுத்துருக்க அவங்க மாடியில் உள்ள போக மாட்டேன். அவள் வந்து அவள் காலில் அவள் கையில் என் காலை தூக்கி வச்சு அதனால் மறுநாள் ஃபுல்லாக போட்டான். அது எங்கே கேட்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் இட்லி குட்டுவ மாதிரி இவ்வளோ பெருசாகிடுச்சு. நடக்கவே கிடையாது. இவ்வளோ பெருசுமா இருக்குல்ல, இந்த காலு இப்படி இருக்குன்னு இவ்வளோ பெருசு. இவ்வளோ இந்த 3 விரல், இந்த 3 விரல் இவ்வளோ பெருசு நீங்கி போய் எவ்வளோ பெத்த பிறகும் அந்த புண்ணு எனக்கு ஆறாமல் இருந்தது. அவ்வளவு பெருசாயிடுச்சு. ஒரு பெரிய பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மட்டும் பார்லியில் பசத்தன்மை கூண்டது பற்றியா கஞ்சி அது வந்து கஞ்சி தண்ணி மாதிரி தானே இருக்கும். பார்லி வந்து ஒரு குழு குழுன்னு தானே இருக்கு. சாதா வாட்டரை விட பார்லி வாட்டர் வந்து கொஞ்சம் குழு குழுப்பு இருக்கு. அப்படி அது ஒரு பெரிய ஒரு அனுபவம். கன்சீவா இருக்கும்போது வேற 8 மாசம். ஓகே, இன்னைக்கு டின்னர் இதுவா? இதுவே காமிங்க. என்ன வேணும்? என்னது? எது? இதான். இது வேணுமா? மித்ராக்கு இது வேணுமா? இது வேணுமா? தரமாட்டேன். என்ன வேணும்? கீழே கீழே போட்டா வேணும். என்னது? என்னது வேணும்? இது வேணுமா? இருக்காத, அது பெருமிக்குது. எது வேணும் பிள்ளைக்கு? எது வேணும்? இது வேணுமா? தரமாட்டேன். தரமாட்டேன். அது வேண்டாம். மித்து தரமாட்டேன். தரமாட்டேன். நோ 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 நோ. அவளுக்கு அது வசதியா இங்க தொங்க போட்டிருக்கிறதுனால இழுக்காத இழுக்காத. யாருக்கு சட்டை? அண்ணாக்கு தான். அண்ணாக்கு தான் போட்டிருக்கேன். நான் தான் போட்டு விட்டேன். மித்ரா இங்க வா. எடுத்துட்டு இங்க வா. அம்மா எதை தாராங்கன்னா தீயல் நல்லா இருக்கு. தீயலும் தோசையும் தான் இன்னைக்கு டின்னர். 1000 கால் பின்னர் சரச்சி அம்மாவுக்கு போட்டுட்டு இருக்கு. அம்மா எங்க போறீங்க? மகா கூட்டு போறியா? ஓகே, அதனால கடைக்கு போறியா? நான் இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா? நான் உன் வீடு ரூம் ஹவுஸ் டூர் கொடுக்க போறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க. நோ, நான் உங்களுக்கு எங்கள் அம்மாவோட ஹவுஸ் டூர் கொடுக்குறேங்க. ஓகே, ரெடியா? இதுதாங்க என்ட்ரன்ஸ். அம்மா ஆட்டோ வந்துட்டுமா? ஆமாம், ஆட்டோ வந்தாச்சு. ஓகே, ஸோ இதுதான் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல இங்கே தான் இருந்து படிப்போம், விளையாடுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். ஆக்சுவலாக அம்மா வந்து ஹவுஸ் டூர் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னான். மகா ஆட்டோ வந்தாச்சு. ஏன்னா வந்து ஹவுஸ் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. பட் இதுதான் வந்து எங்கள் அம்மாவோட கோசி ஹவுஸ். எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இங்கே தான் லைவ்லியாக இருக்கும், மெமரிஸ் இருக்கும். ஓகே மகா, ஆச்சி கூட போயிட்டு வா. தா செல்லத்தா. ஓகே, பாய் 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 பாய். நான் ஹவுஸ் டூர் கொடுக்க போகிறேன். லைட்டு போடு. நீ வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுக்கணுமா? வேண்டாம், நீங்க நல்லா இருக்குமா? வீடு ரொம்ப நல்லா இருக்குமா?
சரி நீ போ, நல்லா ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வாங்க. பாய். ஓகே, லிஸ்ட் கொடுக்குது பாருங்க. அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா. என்ன 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 வாங்க சொன்னேன்? இதான் என் வண்டி. வண்டியில் திருப்பி போகிறதுக்கு. வா நம்ம ஹவுஸ் டூர் கொடுப்போம். வா நீ சராச்சி வீடை நம்ம ஹவுஸ் டூர் கொடுக்கலாம். கம் டு அவர் சராச்சிஸ் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் ஹியர். இல்லைங்க, ஒழுங்கா சொல்லு. நம்ம லைட்டை போட்டுக்கலாம். இதில் வந்தால் சாமி கும்பிடணும். தள்ளி போய் கனியாத கனி. இதுக்குள்ள பீச்சோட சத்தம் கேட்கும். கரெக்ட். அதுக்கு இன்னொன்னு கணிக்கணும். ஸோ இதுதான் அம்மாவோட பூஜை ரூம். ஃபர்ஸ்டே பூஜை ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து வேற என்ன கணிக்க போற? ம், என்ன தேடுற? வளையல் வச்சிருந்தா. வளையலா? சரி இல்லை, வா அடுத்து. இது வந்து சும்மா இன்டர்நெட். இது வந்து எனக்கு ஆச்சி இல்லைன்னா தாத்தா. இது வந்து கால்குலேட்டர். சும்மா கால்குலேட்டர்ல முக்க கேலண்டர். இது வந்து திருநார். இதெல்லாம் ஆச்சிக்கு லெட்டர்ஸ். இது சும்மா பூ. அதுக்கு இது நான் சொன்னேன்ல. டிவி வந்துட்டு திடீர்னு சுவிட்ச் போட்டதுல. அடுத்து கிச்சன். கிச்சன்ல ஃபர்ஸ்ட் இங்க இதெல்லாம் வந்து சும்மா பாத்திரங்கள். ஏர் ஃப்ரையர். இது அவனா? மைக்ரோவேவ். இங்க வந்தா பேண்ட்ரி. இது ஆச்சிக்கு பேண்ட்ரி. பொரியல். பொரியலா? எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ மெஸ்ஸியாக தான் இருக்கும். பட் இங்க வந்தா கோகனட், இந்த மாதிரி பொட்டேட்டோ, ஆனியன். இங்க வந்தா ஃப்ரிட்ஜு. இதுக்குள்ள இந்த மாதிரி வைப்பா. பொட்டாட்டோ. இது வந்து ஃப்ரூட்ஸ். இது சர்பத் இன்னைக்கு போடுவேன். இதான் அம்மாவோட கிச்சன். இது நீங்க அடிக்கடி பார்த்துருப்பீங்க. அது ஃப்ரீசர். அதெல்லாம் பூட்டிடு. இது வந்து ஐஸ்கிரீம். ஆமா, எஸ். அடுத்து ஹால். வா, அதெல்லாம் காமிச்சாச்சு. இங்கே வா. ஓகே, இங்க வாங்க. ஹால். ஸோ ஹாலில் வந்து சராச்சி சொன்ன எல்லா லைட். சராச்சி வந்து வெளில போயிட்டு வரும்போது பாபா நான் தூங்க போறேன்னு அப்படித்தான் சொல்லிட்டு போவாங்களாம். ஆமா, இது வந்து இப்படி வச்சா இப்படியே கீழே வரும். டிவி இருக்கு. நாங்க இது கொடைக்கானல் மெமரியா வச்சிருக்கோம். ஒரு பையன். அடுத்து இங்க டிவி கிட்ட என்னலாம் இருக்கு? டிவி கிட்ட வந்து சராச்சி இல்ல வின் பண்ண பிரைசஸ் இருக்கு. அப்புறம் இங்க போட்டோஸ் எல்லாம் இருக்கு. நான் சொல்லியே. இது மியா எப்படி தெரியுமா ஹைட் ஆட். ஃபார் எக்ஸாம்பிள் மகா பிறந்தா. இது மகா, இது நான், இது மாறன், இது மித்ரா, இது மியா. அதுக்கு சராச்சி ஒன் ப்ளே பட்டன். அது இருக்கு. ஆமா, இங்க வந்தா இது தண்ணி. இங்க வந்தா டைனிங் டேபிள். அதுக்கு இங்க வா. இதுதான் எங்களோட லிவிங் ஏரியா. அம்மாக்குது சோஃபாலாம் இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ரூம். இதுதான் எங்களோட டம்பிங் ரூம். இங்கே தான் நாங்கள் எல்லா திங்ஸையுமே டம்ப் பண்ணி அவங்க அம்மா வந்து வச்சுருப்பாங்க. ஆமாம், சரி இதை நம்ம ரொம்ப காணிக்க வேண்டாம். அடுத்து வா வா வா. அடுத்து இங்கேருந்து வெளியே வந்தோன்னா இங்கே 2 ரூம் இருக்குது பாருங்கள். இதில் இது ஒரு ரூம், இது ரூம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதுதான் என்னோட ரூம். ஸோ என்னோடய ரூம் மிந்தி உள்ள என்னோடய ரூம்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு நான் வந்தால் யூஸ் பண்ணுவேன், அனுஷா வந்தால் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி பெட் இருக்குது, டேபிள் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. க்ளீனாக இருக்குது இந்த இடம். அடுத்து இதுதான் எங்களோட மெயின் ரூம். நாங்கள் எப்போவுமே இங்கே தான் இருப்போம். மோஸ்ட் லேசி ரூம். பிகாஸ் இந்த ரூமுக்கு வந்தால் நாங்கள் லேசி ஆயிடுவோம். நாங்கள் பெட்லேயே தான் படுத்திருப்போம். எஸ், இந்த இதில் இந்த ரூமுக்கும் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது.
வெள்ளையில ஓகே பாத்திரம் பாத்ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ரூம்லேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது. இதுதான் அம்மா ரூம் ஹவுஸ் டூர். நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் ஆக்சுவலி நான் இவ்வளோ வருஷமாக vlogging பண்ணுறதுனால அடிக்கடி பார்த்துருப்பீங்க. ஸ்டில் உங்களுக்கு வந்து ஹவுஸ் டூர் கொடுத்தேன். ஓகே, அதுக்கு ஒரு மெயின் திங் இருக்கு. என்னது? இது லைட் ஃபோட்டோஸ். அந்த கனி இதுல வந்து யாரெல்லாம் இருக்கானே கல்யாணம் எல்லாரும் இருக்கா கல்யாண ஃபோட்டோ. இது அஞ்சனா சித்திக்கு. ஆமாம். இது வந்து அம்மாக்கு. அந்த சைடு அனுச்சித்திக்கு. எங்களோட ஹோல் தெரியுமா? கல்யாண ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸ். கலர் இல்ல. 3 கேர்ள்ஸோட ஃபோட்டோஸ். நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கலரே இல்ல. செகண்ட் கலர் இருக்கு. தேர்ட் என்ன கலர் இருக்கு?